ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எங்கள் ஊர் திருவிழா தொடங்கிடுச்சு. காலையில் 9 மணிக்கெல்லாம் நிலையடியை தாண்டி போயிடுன்னு சொன்னாங்க. கிளம்புதுன்னு பெரிய தேர் சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கே மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக தான் நாங்களும் போனோம். அதுக்குள்ளே பாருங்கள் எங்கே போயிடுச்சுன்னு பாருங்கள். நிலையடி தாண்டியே போயிடுச்சு. அப்புறம் 2வது கமலாம்பாள் தேருக்கு தான் நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து தியாகராஜர், ஆரூரா தியாகராஜர்னு தான் சொல்லுவாங்க. தேர் கிளம்பும் பொழுது அரூரா தியாகேசா தான் சொல்லுவாங்க. அரூரா தியாகேசா அப்படி சொல்லுவாங்க. அப்போ தான் நல்லா விறுவிறுப்பாக போவோம். அந்த அன்றைக்கி இது பாருங்கள், பெரிய தெரு. இது வந்து கமலாம்பாள் தெரு. பின்னாடி அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் தெரு போயிருக்கோம். அதுக்கப்புறம் முருகர் தெரு, அதுக்கப்புறம் தான் பெரிய தேர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கமலாம்பாள் தெரு, அதுக்கப்புறம் சண்டிகேஸ்வரர் தெரு எடுப்பாங்க. மொத்தம் 5 தேர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எங்கள் ஊரில் எவ்வளோ திருவிழா களை கட்டி எப்பா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா வந்து பார்த்துட்டு போங்க. திருவாரூர்னாலே தேர் தான் ஃபேமஸ் இங்கே. நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் நான் வாங்க, ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கடையுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளுமே இருக்கும். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அடுத்த கமலாம்பாள் தேர் கிளம்பிடுச்சு பாருங்கள். அதுக்கு தான் நாங்கள் வடம் பிடிச்சோம். தொட்டு கும்பிட்டுட்டு, இதெல்லாம் என் பையன் தான் எடுத்தான். தொட்டு கும்பிட்டுட்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த தடவை வந்தாச்சு, இல்லைன்னா கூட்டம் தள்ளிகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மோர்லாம் நிறையா கொடுப்பாங்க. மோர் தண்ணி, சர்பத்து நிறையா தருவாங்க. பிரசாதம்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் கேட்டு பாருங்கள். திருவாரூர் தேரை பற்றி தெரியும். அவ்வளோ ஒரு ஃபேமஸ். இந்த தேரே இவ்வளோ பெருசு இருக்குன்னா அப்போ நான் பெரிய தேர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கமலாம்பாள் தேர். பெரிய தேர் சூப்பராக அப்பா நின்று அண்ணாந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். நம்ம குட்டியாக இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். ஆசியாவிலேயே அவ்வளோ பெரிய தேர்னால் பார்த்துக்கோங்க. இந்த தேர் எந்த கோவிலையுமே ஓடாது. அடுத்தது சண்டிகேஸ்வரர் தேர் இழுக்கிறாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்க. இது வந்து சாயந்தரம் பார்த்துக்கோங்க. எங்கள் தெருக்கிட்ட தான் வடம் கிடக்கும். இந்த பாருங்கள், இந்த வளைவு இருக்கா கொஞ்சம் பாருங்கள். இந்த ஒரு தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். கோபுரம், பெரிய கோபுரம் அந்த தெரியுது பாருங்கள். இதுதான் வடக்கு வடம்போக்கி தெருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு நேராக தான் வடம், இதுக்கு நேராக வரும். அதனால தான் வடக்கு வடம்போக்கி தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவை பாருங்கள். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நிலையடி வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா 4 to 6 வந்து ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை. அதனால் கொஞ்சம் தள்ளி தான் எடுத்தாங்க லேட்டாக. பாருங்கள், நாங்களும் நெருங்கி போயிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.